தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குது. பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே நம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே நம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள். கண்ணீரும் கவலையும் தீரும் அண்ணாள். தொலையும் ஓர் நாள். கண்ணீரும் கவலையும் தீரும் அண்ணாள். இரட்டிப்பான நன்மை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்
என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா? சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே, நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஆஹா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா இயேசுவே இயேசுவே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. கரமுயர்த்தி முடிந்தால் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைப்பே. உம் பாதத்தில் இறக்கி வைப்பே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நான் நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் எங்கள் இதயத்தின் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த தூரம் நம்மை நடத்தினார். அவர் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. இட்ஸ் a joy. உங்கள் கூட அடுத்த 30 நிமிஷம் பேசுகிறேன். இது 4வது வாரம் ஜோசஃபை குறித்து பேசுகிறோம். ஆமென். எல்லோரும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் வயசுக்கு வந்துடணும். ஓகே, கர்த்தருக்கு நன்றி சொல்லி 3 வாரம் பேசணும். இன்னைக்கு திருப்பியும் ஜோசப் பற்றி பேசுவோம். 105ஆம் சங்கீதத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். Psalm 105. ஜோசப்புக்கு கர்த்தர் ஒரு கனவை கொடுத்தார். இங்கு அமர்ந்திருக்கிற என் பார்வையின் கீழே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு கனவை கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கனவின் கரையை கொடுத்திருக்கிறார். யூ ஹாவ் அ ட்ரீம் அண்ட் காட் ஹேஸ் அ டிசையர் ஃபார் யூ. ஒரு டெஸ்டினேஷன் அவர் பார்த்திருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் உங்க கூட தீர்க்க தரிசனமாய் ஒரு கனவையோ ஒரு வார்த்தையையோ ஒரு தீர்க்க தரிசனத்தையோ உங்களுக்கு தரும்போது,
when God speaks to you prophetically, சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் பைபிளில் அன்கண்டிஷனல். அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் அந்த வார்த்தை நிறைவேற போகிறது. அது ஒரு பங்கு. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் யூ. அது உன்னை சார்ந்ததல்ல. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறது அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், இயேசு சீக்கிரம் வருவார். உனக்கு பிடிச்சாலும் வருவார், பிடிக்கலாம். அந்த வார்த்தை எப்படியுமே நிறைவேறும். தட்ஸ் அ ப்ரொஃபெட்டிக் வேர்டு. பட் தேர் ஆர் ப்ரொஃபெட்டிக் வேர்ட்ஸ், தீர்க்க தரிசன வார்த்தைகள். உங்கள் ரெஸ்பான்ஸ், உங்களுடைய பிரதிபலிப்பு, உங்களை சார்ந்த நிபந்தனைகள் உள்ள தீர்க்க தரிசனங்கள், அது நிறைவேறி உங்களை குறித்து ஒன்று சொன்னார், அந்த சொன்ன கரையில் நீங்கள் நிற்கணும்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். அது உங்களை சார்ந்தது. அதனால தான் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தினுடைய சில அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, என் பெயரை கொண்ட என் ஜனங்கள் நான் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்வீர்களே ஆனால் அப்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு. இட்ஸ் கண்டிஷனல். கண்டிப்பாக அங்கே ஒரு இஃப் அண்ட் தென் வருகிறது. நான் சொல்கிறத நீ செஞ்சினா நான் அதை உங்களுக்கு என்ன செய்வேன், நிறைவேற்றி முடிப்பேன். ஜோசப்புக்கு 17வது வயதில் கர்த்தர் ஒரு கனவை கொடுத்தார். 30வது வயதில் கரையில் பிரவேசித்தார். நான் அப்படி நினைக்கிறேன் 30, 40, 50வது வயசுல எதற்காக கர்த்தர் அழைச்சாரோ, என்ன கனவு கொடுத்தாரோ, 30 பிரவேசித்து 50க்குள்ள அந்த டெஸ்டினியை, தேவன் அவனை குறித்து விரும்பின விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்கிற கிருபை கர்த்தர் கொடுத்தார். or he was able to fulfill his destiny by the age of 50 or so. 50க்குள்ள முடிக்க முடிந்தது. ஸோ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்பது உங்க மேல இருக்கும்போது, அந்த வார்த்தையை, உங்களுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு கனவை உங்க வாழ்க்கையின் மேல கர்த்தர் கொடுத்திருப்பாரையானால் அந்த வார்த்தை கர்த்தர் சோதிப்பார். அந்த வார்த்தை சோதிப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை கர்த்தர் உயர்த்தி ஒரு கரையில் சேர்க்கணும்னா அந்த கரையில் நின்று அவைகளை நிர்வகிக்க குணங்கள் தேவை. கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரக்டர் இல்லாமல் ஒரு தூரம் போயிட்டீங்கன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ இந்த வார்த்தையை தந்த தெய்வம் ஒரு கரையில் நம்மை நிற்க வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த கரைக்கேற்ற குணங்களை உருவாக்க, ஆமேன், ஸோ தட் வி டெவலப் அவர் கேரக்டர். வளர்ந்து அங்கே நிற்கணும்னா, அந்த டெஸ்டினியை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, நம்முடைய சுபாவங்கள் வளர கர்த்தர் வார்த்தையால் நம்மை சோதிப்பார். He will test us with his word. இன்னைக்கு நான் பேசுகிற செய்தி எல்லாரும் ஆழமாக கேட்கணும். கொஞ்ச நேரம் தான் பேசுகிறேன். டெஸ்டினின்னு சொல்லலாம், அல்ல டெஸ்டினேஷன் சொல்லலாம், அல்லது இப்படி சொல்லலாம், கடவுள் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு விருப்பம். God has a desire for you. எத்தனை பேர் நினைக்கிறேன் உங்களை பற்றி கடவுள் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார், அல்லது உங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்துகிறார். அந்த பாதையிலேயே நீங்க எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதில் நடந்துட்டீங்கன்னா நீங்க கரை சேர்ந்துருவீங்க. தேவனுடைய அந்த விருப்பத்தில் நீங்க நிறைவேற்றிடுவீங்க. அந்த பாதை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா நீங்க அங்க போய் சேரது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, தேவன் உங்களை இந்த வழியில நடத்தி இந்த சோதனைகளோட போனாலும் பரவாயில்லை, வார்த்தை உங்களை புடமிட்டு உங்களை அந்த கரையில் நிற்க நினைப்பாங்க. நீங்க மாற்றுப்பாதை சென்று விட்டால், நிறைய நேரங்கள் மாற்றுப்பாதைகள் தேவ பாதை அல்லாத சாத்தானின் பாதைகள், அதில் யாரும் பிரவேசிக்காமல் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் கர்த்தர் நினைத்த பாதையிலேயே நடந்து கரை சேருகிற சிலராவது இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ உங்களை எப்படியாவது வழிமாற செய்யணும்னு நினைக்கக்கூடிய சாத்தானுடைய திட்டங்களிலும் பாதைகளிலும் எவரும் சிக்காமல் நம்ம நடந்திர கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஸோ ஆண்டவர் பேசுகிறவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கூட பேசுவார். அவர் எல்லாத்தையுமே பேச்சால தான் பண்றார். உலகத்தையே படைத்தது அவருடைய வார்த்தையால. வெளிச்சம் உண்டாவதாக அவர் சொன்னா போதும், அந்த வார்த்தையால எல்லாமே நடைபெறும். அவர் ஏதோ அதுக்கப்புறம் எழுந்து கை காலெல்லாம் ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை தான் அங்கே நிறைவேறு. He just speaks and it creates என்றுதான் நமக்கு பைபிள் சொல்லுகிறது. உங்க எல்லாரோடையும் கர்த்தர் பேசி இருக்கிறார்னு நான் நம்புகிறேன். உங்க எல்லாரை குறித்தும் அவர் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இப்படி சொல்லாமா,
பிறந்த ஒரு குழந்தை அது வளர்ந்து உங்களை மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அது நினைக்கிறார் இது ஒரு நல்ல தாயா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த தாயாக நீங்க உருவாக வேண்டியது உங்க பொறுப்பு. அவர் அதை சொல்லிட்டாரு, விரும்பிட்டாரு, நீங்க அதை ஆகணும். இப்படி வச்சுக்கலாமா? நீங்க நல்ல ஒரு டீச்சரா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க உருப்படாத டீச்சரா இருக்க கூடாது. யூ மஸ்ட் பி த பெஸ்ட். அந்த பாதையில் நீங்க நடக்கணும். ஸோ அந்த அல்லது ஒரு தொழில் அதிபராக, ஒரு என்டர்பிரனராக நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு வச்சுங்களேன். அதனுடைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும்போது அது உங்களை புடமிட்டு உங்கள் குணங்களை உருவாக்கும் போது சிதறாமலும் வழி மாறாமலும் நீங்க தேவ பாதையில நடந்துட்டா கர்த்தர் விரும்பின கரையில நீங்க நிப்பீங்க. ஓகே, 105ஆம் சங்கீதத்தில் ஜோசப் குறித்து வாசித்து விரைவாக 3 வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். Psalm 105, 17 to 19. Listen to me carefully. 17 to 19 படிங்கோ. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நான் அதை திரும்ப படிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. 2 இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Until the time that his word came, the word of the Lord tried him. Amen. வார்த்தை நிறைவேற வரைக்கும் வார்த்தை அவனை என்ன செஞ்சுச்சான்? புடமிட்டுச்சான். ஆமென். கரை சேர்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். The word of the Lord tested him அப்படின்னு எழுதியிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. The word of the Lord tested him. பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒரு வார்த்தைக்கு 3-4 வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை தான், வேர்டுன்னு எழுதியிருக்கு. நல்ல வேளை தமிழ்ல வார்த்தை வசனம்னு எழுதியிருக்காங்க. அதான் நிஜம். இங்க வேர்டுன்னு எழுதிட்டானா இங்கிலீஷ்ல வேற வேர்டுன்னு எழுதுறதுக்கு வார்த்தை இல்லை. ஆனா எபிரேய மொழியில வார்த்தைகள் அல்லது கிரேக்க மொழியில வார்த்தைகள், ஒரு வார்த்தைக்கு பல வார்த்தைகள் உண்டு. ஸோ என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் இந்த வார்த்தை அவனை புடமிட்டது. வாவ், ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஸோ இதுல நிறைய ஆழங்கள் இருப்பதை காணுகிறேன். The word came to pass, but until the word came to pass, the word tried him. ஆமென். வார்த்தை நிறைவேற வரைக்கும் வார்த்தை அவனை புடமிட்டது. His word came to pass and the word of the Lord tried him or tested him. 2 வார்த்தை பார்க்கிறேன் எபிரேய மொழியில. முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை prophetic word. Until that word அப்படின்னா ஜோசப் நீ இந்த ராஜரீகத்தில் இருப்பாய் என்று கர்த்தர் அவனை குறித்து கொடுத்த கனவின் வார்த்தை. prophetic word, தீர்க்க தரிசன வார்த்தை. அதற்கு 1439 முறை அந்த வேர்ட் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் தபார் என்ற வார்த்தை பைபிள்ல வருகிறது. அந்த வார்த்தை கர்த்தம் the spoken word. கர்த்தர் உங்களை பார்த்து பேசின வார்த்தை, ஜோசப்பை பார்த்து பேசின வார்த்தை. அப்படின்னா நீ இதாக இருப்பாய் என்று சொன்ன ஸ்போக்கன் prophetic word. ஆமென். பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். சோ இப்போ பைபிள் இப்போ திரும்ப பார்க்கிறேன். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஜோசப்பை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் இந்த வார்த்தை அவனை புடமிட்டது. அது எந்த வார்த்தை? தமிழ்ல சொல்லிருக்கு வசனம் அவனை புடமிட்டது. இருக்கீங்க நினைக்கிறேன், நீங்க வளர்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆமென். So until the spoken word came to pass, until the bar came to pass, the word of the Lord tested him. இப்போ வேர்ட் என்று திரும்ப சொல்லப்பட்ட 2வது முறை இங்கிலீஷ்ல பைபிள்ல வேர்டுன்னு சொல்லியிருக்கு. ரெண்டுமே வேர்டுன்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலும் 2 வேர்டுமே எபிரேயில வித்தியாசமான வார்த்தை. முதல்ல சொன்ன வேர்டு prophetic word அல்லது spoken word, பேசப்பட்ட வார்த்தை. அதற்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை தபார். வார்த்தை அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை தபார் அல்ல. அந்த வார்த்தை பாருங்க, அடுத்த பைபிள் அதே அந்த வசனத்துல வேற வார்த்தை எபிரேய மொழி பயன்படுத்தியது. ஆமென். அதுக்கு தோரா என்று சொல்லலாம் அல்லது ஆக்சுவலா வேர்ட் இம்ரா என்ற வார்த்தை. சோ இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுங்க. தபார் நிறைவேறுற வரைக்கும் இம்ராக அவனை சோதித்தது. ஓகே, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லலாம். தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தர் ஜோசப் குறித்து கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் the literal word அவனை சோதித்தது. பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல சில இடங்கள்ல இம்ரா அல்லது தோரா என்ற வார்த்தை வந்திருக்கு. சங்கீதம் 12:6,
The words of the Lord are pure words, like silver tried in a furnace of earth purified 7 times. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. இம்ராக 18:30 சங்கீதத்தில், as for God his ways are perfect, the word of the Lord is proven. ஆமென். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிட்டப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடயமாய் இருக்கிறார். இம்ரா என்ற வார்த்தை 119:7 your word I have hidden in my heart that I might not sin against you. தமிழ்ல, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையாய் என் இருதயத்துக்கு உம்மை துதிப்பேன். அங்கேயும் சொல்லப்பட்ட வார்த்தை இம்ரா என்ற வார்த்தை. சோ தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நிஜமான வார்த்தை அவனை புடமிட்டது, அவனை சோதித்ததில் டெஸ்ட் பண்ணியது. ஆமென். பைபிளை வாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சில உண்மையான பிள்ளைங்க கையே தூக்கல பாருங்க, அதுக்காக நன்றி சொல்றேன். ஓகே, பைபிள் அவனை புடமிட்டது. திஸ் புக், உங்க கையில் இருக்கிற இந்த வசனம், the scriptures, இது என்னுடைய கேரக்டர், என் குணங்களை சோதிக்கிறது. ஆமென். இந்த புத்தகம் என்னுடைய என் மேல பேசப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்காக என்னை சோதிக்கிற புஸ்தகம் இதுதாங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை குறித்து கடவுள் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லியிருப்பாரே, ஆனால் நீங்கள் அதிகமா படிக்க வேண்டிய புத்தகம் வேத புத்தகம். ஏன்னா அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்த்தர் உங்களை சோதிக்க பயன்படுத்துவது இந்த வார்த்தையை. இப்ப சொல்லுங்க, தபார் நிறைவேறணும்னா நீங்க இம்ராக படிக்கணும். ஏன்னா தபாக நிறைவேறுவதற்கு இந்த இம்ராவை கொண்டுதான் உன்னை கர்த்தர் சோதிப்பார் என்று புரிஞ்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 105:19 சங்கீதம் 105:19 நிறைய டிரான்ஸ்லேஷன்ல, NLT டிரான்ஸ்லேஷன் இப்படி எழுதியிருக்கு, until the time came to fulfill his dreams. ஜோசப் குறித்து, until the time came to fulfill his dreams, the Lord tested Joseph's character. ஆமென். இங்கிலீஷ்ல படிச்சிருங்க, அந்த கனவு நிறைவேறுகிற அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் யோசேப்பினுடைய குணங்களை சோதித்தார். தமிழ் கொடுங்க பார்க்கலாம் சீக்கிரமாக. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிட்டுச்சு. NLTல எப்படி தெரியுமா சொல்லியிருக்கு, கர்த்தர் ஜோசப்புக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி அவன் ராஜரீகத்தில் 30வது வயதில் நிற்கிற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனுடைய குணங்களை புடமிட்டது. புரிஞ்சிருந்தா நீங்க எவ்வளவு ஒரு நல்ல அலையில. சோ ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது prophetic word, தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும். ஆமென். அந்த விசுவாசமாய் நீங்க நிற்கும், வார்த்தையின் மேல நிற்கும் போது அது உங்களை குணங்களை அலசி பார்த்து உங்களை உருவாற்றிருக்கு. வலது கை உயர்த்திங்கன்னா இப்படி சொல்றேன், உங்களை குறித்தெல்லாம் கர்த்தர் கனவு வச்சிருக்கிறாரு, உங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்காரு, உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு, உங்களை குறித்து அவர் ஒரு விருப்பத்தை வச்சிருக்காரு. அந்த விருப்பம் நிறைவேறுகிற கரையில நிக்கணும்னா இந்த வசனம் உங்கள் குணங்களை புடமிடும். This word will test your character. உங்க சகிப்பு தன்மையை சோதிச்சு பார்க்கும், உங்க குணங்களை சோதிச்சு பார்க்கும், உங்க மனப்பாங்க சோதிச்சு பார்க்கும். அந்த துன்பத்திலும் கஷ்டத்திலும் செதறாமலும் உத்தமனாய் நின்று, ஆமென் சொல்ல மாட்டீங்களா, இன்டெகிரிட்டியில நின்று, ஆமென். நீங்க அந்த தூரம் போகும்போது இந்த வார்த்தை உங்களை புடமிடணும். செதற மாட்டேன்னு சொல்றாங்களா? அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லிட்டரல் வேர்ட் ஆஃப் காட், வசனம் என்னை என் குணங்களை புடமிடுகிறது. பக்க சொல்லுங்க, நான் உயர்வேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உயரணும்னு சொன்ன எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இந்த வசனம் உங்கள் குணங்களை புடமிடும். உங்க கேரக்டர் அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். நிற்பீர்களா, செய்வீர்களா? ஓகே, ஹல்லேலூயா. சோ என் வாழ்க்கையின் மேல ஒரு தீர்க்க தரிசன உரை, என் வாழ்க்கை குறித்த தேவனுடைய ஒரு நோக்கம், என் வாழ்க்கை குறித்த தேவனுடைய ஒரு விருப்பம் என் மேல் இருக்குன்னா இந்த 3 விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் பைபிளை சார்ந்த. நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசன வார்த்தையை அர்ப்பணிப்பேன். ஆமென். I will submit my prophetic word to the word of God. ஆமென். என்னுடைய தபாரை இம்ராவுக்கு நான் சமர்ப்பித்து வாழ்வேன். இப்போ வச்சுக்கலாமா? என்னை பத்தி இப்படி வச்சுங்களேன், உங்களை பத்தி, என்னை பத்தி கடவுள் ஒரு பெரிய வார்த்தை சொல்லிட்டார், நீ இன்னும் பெரிய ஜாதியா இனமாய் மாற்றும் ஏதோ ஒன்று சொல்லிட்டார்னு வைங்களேன். ஆமென். அந்த வார்த்தை நான் கேட்ட பின்னாடி
நான் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், வார்த்தை கிடைச்சிச்சுன்னு நான் குதிச்சேன்னா குழிக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு கடவுளை நான் அந்த தூரத்தில் வைக்க போறாருன்னு தெரிஞ்சேன்னா என் குணங்களை புடமிட நான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இதற்கு அதை சப்மிட் பண்ணி நான் வாழும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டியதை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். ஏதாவது நான் பேசுறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, கடவுள் என்கிட்ட பேசிட்டார், நான் இது ஆக போகிறேன். ராஜா, உனக்கு அடுத்தது சோதனை வசனத்தால். ஆமென். வசனம் உன்னை புடமிடும். இட் வில் டெஸ்ட் யுவர் கேரக்டர். இதை படிச்சீங்கன்னா, இதை படிக்க 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 உங்க குணங்கள் அது என்ன செய்யும், சோதிக்கும். ஆமென். நீங்க பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசன வார்த்தையும் உங்க கையில் இருக்கிற அந்த வசனமும் இணைந்து போகலனா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அலைன் பண்ண கத்துக்கணும். புரிஞ்சு? இப்ப சொல்லாமா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் உங்களை பார்த்து சொல்லிட்டேன், ஆனா நான் சொன்னது இந்த வசனமாகிய இந்த வார்த்தையோடு ஒத்து போலனா இதை நீங்க மாற்ற முடியாது, அதை தான் நீங்க மாற்றணும். ஓகே, நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு ஏன்னு கேட்குறீங்களா? 1 கொரிந்தியர் 13:9 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, for we know in part and we prophesy in part. பாஸ்டர் சொல்லிட்டாரு, உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதிலும் குறைவுள்ளது. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்ற, மகளே கலங்காதே, ஆமென், அடுத்த வருஷம் உன்னை நீங்க உடனே என்ன பண்ணும், நான் சொன்னதை அப்படி ஏத்துக்க கூடாது. நீங்க இந்த வசனத்தோட அதை என்ன செய்யணுங்க, புடமிடணுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? இப்ப யாரோ வந்து உங்க வீட்டுல உங்க சேர்ல குட்டிச்சாத்தன் உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா நீங்க அதை நம்ப கூடாதுங்க. ஏன்னா நீங்க உடனே அதை என்ன செய்யணும், வசனத்தோடு எவ்வளவு ஏதாவது சொல்லிட்டா அது சத்தியம்னு நம்பாம நீங்க அந்த வசனத்தை எந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க உடனே பைபிள் திறந்து சில வசனங்கள்லாம் எடுத்து படிச்சுட்டு சொல்லணும், இல்லையே என் வீட்டுல குட்டிச்சாத்தனுக்கு வேலை இல்லையே, ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர். ஒருத்தர் சொல்லிட்டார்னா சொன்னவர் மனுஷங்க, பைபிள் சொல்ல அவருக்கு கொஞ்சம் தான் தெரியும். அறிவில் குறைவுள்ளவர், தீர்க்க தரிசனத்திலும் குறைவுள்ளவனாய் இருக்கிறான். அவர் எவராயிருந்தாலும் அவர் பாஸ்டர் கோஷியா இருந்தாலும், whoever he may be, world renowned prophet சொன்னாலும், நீங்கள் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த வார்த்தைக்கு சப்மிட் பண்ணி தான் நீங்கள் கரைக்கு போக வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? தீர்க்க தரிசன வார்த்தைங்க வந்து ஒரு பசில் மாதிரி. அனுதினமும் கர்த்தர் வார்த்தை பேசுவார். அதெல்லாம் துணிக்கைகள். இதுதான் நிஜமான முழு அப்பம். அந்த துணிக்கைகளை எடுத்து வாழக்கூடாது. அந்த துணிக்கைகளை இதற்கு அர்ப்பணித்து வாழ்ந்தால், அந்த துணிக்கை நிஜமா இருந்துச்சுன்னா, இதோட அலைனாச்சுன்னா கர்த்தர் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார். Every word, every prophetic word is submitted to the word of God. Your dabar is submitted to the imra. நீங்க அப்படி செய்து வாழ்வீர்கள் அப்படின்னு நம்புறேன். அப்ப நீங்க தவறுகள் ஒரு நாளும் செய்ய மாட்டீர்கள். ஆமென். ஸோ கண்டிஷனலா தான் அது அங்க வருவதை நான் பார்க்கிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் நிறைவேற்றணும்னா பைபிள் சொல்ற சிலதெல்லாம் விட்டுடணும். உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் நிறைவேறணும்னா சில அதிகாரத்துக்கு நீங்க உங்களை கீழ்ப்படுத்தணும். உங்க வாழ்க்கையில சில விஷயத்துங்க நிறைவேறணும்னா, ஆமென், ஹல்லேலூயா, இந்த பைபிளை நீங்க திறந்து படிக்கணும். இந்த வசனத்தை நீங்க கேட்கணும். சண்டே செய்திகளை கேட்கணும். வெளியே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சிலர் பார்த்துருக்கீங்களா, இதை சுத்தமாக தொட மாட்டாங்க, ஆனால் ஊரெல்லாம் தீர்க்க தரிசனம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சப்மிட் த ப்ரொஃபெட்டிக் வேர்ட் டு த வேர்ட் ஆஃப் காட். இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் உடனே என்ன கூடாதுங்க, எடுத்துட கூடாது. உடனே அதை கொண்டு வந்து, அதனால தான் இதை அனுதினமும் படிச்சதில் வளர வேண்டியது ரொம்ப 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 அவசியங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசன உரையை உரைத்தார்கள், அதை என்னன்னு கூட புடமிட்டு பார்க்காம அப்படி ஏற்றுக்கொண்டதுனால வீழ்ச்சிகளை கண்டு இன்னைக்கு குடும்பம்
பல மடங்கு இறங்கி போனதை கண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து வான பரியந்தம் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நீங்க அதை உடனாய் அர்ப்பணிக்க வேண்டியது இந்த வசனத்தோட அப்படின்னு சொல்றவங்க இருந்தார். அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஓகே, கனவுள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. கரை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனத்தை படியுங்கள், இதற்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் ஒரு நாளும் சிதறவே மாட்டீர்கள். ஏனென்றால் வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு மலையாள பாஸ்டரை சந்தித்தேன். நாம் என்ன சொல்லலாமான்னு தெரியாது, போன்ல தான் பேசினேன். ஓ பாஸ்டர் கோஷியானோ? அதே. എന്താ പാസ്റ്ററെ സുഖമാണോ? സുഖം. ഓ എന്റെ ദൈവം എന്നോട് പറയുന്നു, മകനെ നിന്നെ ഞാൻ ഇന്തോനേഷ്യനേക്ക് അയക്കാൻ പോവാൻ. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கு வாழ்க்கையில இதுவரை யோசிக்காத ஒன்று சொல்றாரு. என்னன்னு கேட்டுட்டு திரும்பி கேட்டா திருப்பியும் அவர் ரொம்ப நேரம் பேசுறாரு. இந்தோனேஷியா போவேன், அங்க ஒரு பெரிய அரங்கத்தை கட்டுவேன். சொரக்காப்பாளையத்திலே கட்ட முடியல. எனக்கு ரொம்ப சோதனையா இருந்துச்சு. ஆனா ஒரு ஆக்ரோஷமா சொன்னார். அப்புறம் பைபிள்லாம் படித்து அலசி பார்த்து சூழ்நிலைகள்லாம் பார்த்து கடவுளுடைய கிருபையில இன்னும் சொரக்காப்பாளையத்தில் நிற்கிறேன். திடீர்னு இந்தோனேஷியாவில் தான் கவலைப்படாதீங்க, வார்த்தை நிறைவேறி இருக்குன்னு அர்த்தம். பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஜஸ்ட் டேக் இட் அண்ட் ரன் டு இந்தோனேஷியா. அவரோடு பேசினவர் என்னோடு பேசணும். இன்னும் ஒரு 3 சாட்சிகளோடு பேசணும். அவர் பேசி முடிச்சு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேசினாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இருக்கீங்களா அங்கே உயிரோட? அவரு அந்நிய பாஷையெல்லாம் பேசிட்டு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு சொன்னாரு, சென்னையில் நீ ஒரு வெள்ளி ஆடிட்டோரியம் கட்டும் அப்படின்ட்டார். இப்ப நான் இந்தோனேஷியால கட்டுறதா? ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஏன்னா prophecy is in part. அறிவிலும் குறைந்தவர்கள், தீர்க்க தரிசனத்தும் குறைந்தவர்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது நான் அப்படியே அதை எடுத்துக்கொள்ளாமல் நான் திரும்ப வந்து இந்த வசனத்தோடு அதை சப்மிட் பண்ணி நான் அதை ஏற்றுக்கொள்ளாததுனால இன்னைக்கும் உங்களுக்கு பாஸ்டரா இருக்கேன். அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ஆடி இருந்தா இந்தோனேஷியாவில் போய் தொலைஞ்சு ஆமென் துண்டும் துணிக்கியமா நான் வந்து சேர்ந்திருப்பேன். நான் கேட்ட பின்னாடி நான் ஆடாமல் அசையாமல் வார்த்தையில நின்றதுனால. அதனால அவர் சொன்னது தப்புன்னு சொல்ல. அப்படி இருக்குமானால் கர்த்தர் என்னோடு இடைப்படுவார், வசனம் என்னோடு பேசும், நான் இதை வாசித்து கொண்டே இருப்பேன். யாருக்கு தெரியும், திடீர்னு போனாலும் போயிடுவேன். டோன்ட் ரஷ். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? So number 1, submit your prophetic word to this word. Number 2, இப்படி சொல்றேன், you must test. I test my word. எனக்கு ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அந்த வார்த்தையை நான் எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நாட போறதில்ல. நான் அந்த வார்த்தை என்ன பண்ண போறேன்? டெஸ்ட் பண்ண போறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:19 சீக்கிரமா. 1 Thessalonians 5, do not quench the spirit, do not despise prophecies. அடுத்த வசனம் நினைக்கிறேன், do not despising not prophecies. 21 வசனம், prove all things, hold fast that which is good. Amen. Hold fast that which is good. என்ன சொல்றாரு? ஆவியையும் அவிக்காதீங்க, தீர்க்க தரிசனத்தை பகைக்காதீங்க, நலமானதை என்ன செய்யுங்க? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றார். ஏன்னா மனுஷன் சொல்ற தீர்க்க தரிசனங்கள் நல்ல விஷயங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஆனா பேசுறவர் மனுஷன். புரியல? 1 கொரிந்தியர் 14:29, 1 Corinthians 14:29, let 2 or 3 prophets speak and let others judge அப்படின்றார். 2 அல்லது 3 பேர் பேசட்டும், மற்றவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யட்டும்? நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்றார். யார் வேணா போன்ல என்ன வேணா சொல்லிட்டா நீ நம்ப கூடாதுங்க. அவர் சொன்னதை இன்னொரு 10 பேர் வளர்ந்து வசனத்தில் வளர்ந்தவர்கள் அதை புடமிடட்டும். இல்லையா? வராது, எனக்கு தெரியும். இதுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜட்ஜ் a prophecy. ஆமென். தீர்க்க தரிசனங்களை அலசி பாருங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் சும்மா இருக்க கூட, நீங்கள் வளர்ந்தவர்களா இருக்க வேண்டும். ஆமென். பாஸ்டர் கர்த்தர் தான் பேசினார் பாஸ்டர், ஆனா மனுஷனோட தானே வந்தது. அவர் அறிவிலும் குறைந்தவர், தீர்க்க தரிசனத்திலும் குறைந்தவர். எல்லா மனுஷனும் குறைவுள்ளவர்கள் தான். ஆமென். இப்படி வச்சுக்கலாமா? என் கையில பிடிச்சிருக்கிற தண்ணி ஹோஸ், டேங்க்ல இருந்து வர்ற தண்ணி சுத்த புழலேறி தண்ணி அப்படி வச்சுங்களேன். ஆனா ஜன்னல் அழுக்கா இருந்தா அது என்ன தண்ணினாவும் அழுக்காவும் என்பது போல
மனிதன் எப்பவுமே குறைவுள்ளவனா இருக்கிறான். அறிவிலும் குறைவுள்ளவன், தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளவன். அவன் மூலமாய் வருகிற தீர்க்க தரிசனங்களை அவசரப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்லல. வசனத்தோடு நீங்க அர்ப்பணித்து அதை பார்க்க வேண்டும். ரெண்டு, அதை புடமிட்டு நீங்கள் சோதிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை காட்டுற இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை சீக்கிரம் வாசிக்கிற நேரம் இல்லை. If there arises among you a prophet, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு போனோன்னு சொன்னா, நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனங்களாகிலும் சொல்லுகிறவைகள் கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பக்கத்துல யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிராதீங்க அப்படின்னு. ஆமென். He says, do not listen to the words of that prophet or the dreamer of dreams, for the Lord your God is testing you to know whether you love the Lord your God with. யாராவது வந்து அது இது செஞ்சு அடையாளத்தை காட்டி ஜீம் பூம் பான்னு சொன்ன உடனே நீங்க என்ன செய்யணுமா? அவ்வளவு சீக்கிரத்துல அசையக்கூடாது. அப்பதான் கர்த்தர் உன்னை சோதிக்கிறாரு. நீ நிஜமா கர்த்தரை நம்பி இருக்கிறாயா இல்லையா? ஓகே, நீங்க வீட்டுல போய் திரும்ப அதை படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யார் உங்களை என்ன சொன்னாலும் இதுல லைன் அப் பண்ணணும். இதோடு நீங்க புடமிடணும். இப்படி வச்சுக்கலாமா? நாளைக்கு மழை 10 மணிக்கு பெய்யும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் கூகுளில் பார்த்துருப்பார். யாருக்கு தெரியும்? பாருங்களேன், அமைதி நிலவுது பாருங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருமே இன்னைக்கு மழையை பத்தி கணிசமா சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆளும் சொல்றாங்க, பிரைவேட் ஆளும் சொல்றாங்க. எங்க ஜோசப்பும் சொல்றாரு, நாளைக்கு 11 மணிக்கு திருவள்ளூர் மாவட்டம் குறிப்பாக ஆவடி பகுதிகள் கனமழை பெய்யும். இப்போ நான் அதை நேற்று பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல என்னால் முடியும் அப்படின்னு பண்ணலாம். இன்னொருத்தர் சொன்னார், பாஸ்டர் இப்போ எனக்கு 52 வயசு பாஸ்டர், என் 18வது வயசுல நடந்ததெல்லாம் அவர் சொன்னார் பாஸ்டர். அவருக்கு யார் சொன்னது உங்களுக்கு தெரியுமா? அவசரப்படாதீங்க. 18 எல்லாமே கொஞ்சம் கூத்து பண்றனால பிசாசும் கூட இருந்திருப்பான். அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது கடவுளா சாத்தானா எனக்கு தெரியல. ஆமென். யாராவது சொல்றாங்கன்னு அடையாளம் காட்டுறாங்க, அற்புதம் காட்டுறாங்கன்னு நீ சரியாம நீ உடனே அந்த வார்த்தையை கொண்டு வந்து வசனத்தோடு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. தெரியும், நீங்க அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துருங்கண்ணே. ஹல்லேலூயா. It must confirm the word. God's word is it must be confirmed with God's word. Amen. இந்த எழுதப்பட்ட வசனத்தோடு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை டெஸ்ட் பண்ற கிறிஸ்டியன்ஸாக நீங்க இருக்கணும். கிறிஸ்தவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். சீக்கிரமோ வேகமாகவோ இந்த வசனத்தை நிறைய நீங்க என்ன செய்யணும்? படிக்கலைன்னா நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. நீங்க கரை சேருவது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் ஜோசப்புக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு கொடுத்தார். அந்த ப்ரொஃபெட்டிக் வேர்டை கர்த்தர் தம்முடைய வசனத்தால அவன் குணங்களை புடமிட்டார். Character is very important to stand there. And number 3, and I have 5 more minutes, I close. மூன்றாவது இப்படி சொல்றேன், உங்களுக்கு கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தார், தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தால் நீங்கள் அதை என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்கள். முதல் 2 சொல்லிட்டேன். அது வசனத்தோடு ஒத்து போகுதுன்னு தெரிஞ்சிட்டா அந்த வசனத்தை விசுவாசத்தோடு கை கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1:18 வாசிக்கிறேன். 18-19. I read in Tamil. 1 Timothy 1:18 and 19, and then I will close. Amen. 1 Timothy 1:18 and 19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு தந்தார்னு நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை வசனத்தோடு நீங்க, நான் சொல்லிட்டேன் திரும்ப நேரம் இல்லை, அது கரெக்டுன்னு தெரிஞ்சா எவ்வளவு குழி வந்தாலும்
சிறை வந்தாலும் பழிச்சொற்கள் வந்தாலும் அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு நில்லுங்க. பாதையை மாறாம போங்க. யோசேப்பை கரையில சேர்த்தது போல உங்களையும் கர்த்தர் கரையில் சேர்க்க வல்லவரா இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இன்னொரு முறை அதை படிக்கிறேன், கேட்டான். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் இருக்கா 20. இம்மேனையும் அலெக்சாந்திருவையும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட்டு அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக்கொண்டு. நல்லா கவனிச்சிங்களா என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே, என் ஊழிய மகனே, உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அப்படின்னா நீ ஊழியக்காரனா இருப்பேன்னு சொல்லிட்டார்னா, அது வசனத்தோடு புடமிட்டு எல்லாம் எனக்கு சரியா இருக்குன்னு நினைச்சிட்டீனா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனமாகிய வார்த்தையை நம்பாத அலெக்சாந்திரியாவும் யாரோ ஒருத்தரும் கப்பல் சேதம் அடைந்தார்கள். கப்பல் சேதம் என்ன காரணம்னா வழி மாறி போனார்கள். இன்னைக்கு சொல்றாங்க, உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை குறித்த ஒரு கரை இருக்கு, உங்களை குறித்த ஒரு கனவு இருக்கு. அதை பைபிளோடு நீங்க படிக்க படிக்க அந்த வசனம் உங்கள் குணங்களை புடமிடும் போது அந்த வார்த்தை பிடித்து கொண்டு நில்லுங்க. கொஞ்சம் தூரத்தில் நான் சொல்றேங்க, வேற வழியே இல்லை. கர்த்தர் அங்கே சேர்த்துனை அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கு புரியலன்னா சொல்றேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷங்க? வருஷத்துக்கு முன்னாடி இங்க உங்க முன்னாடி நிக்கிற, அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன், இப்பவும் அப்படிதான் இருக்கேன். இந்த சின்ன பையனுக்கு கடவுள் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன சொன்னாரு? உன் அண்ணன்மாரெல்லாம் ஊழியம் செய்வாங்களோ இல்லையோ, சாராமாவின் பிள்ளையாகிய ஜேக்கப் கோஷிய உனக்கு நான் ஒரு ஊழியத்தை தருவேன்னு கர்த்தர் சொன்னார். அது யார் மூலியமா தெரியுமா சொன்னாரு? ஒரு மனுஷன் மூலமாய் சொன்னார். அவர் சொன்ன பின்னாடி கிட்டத்தட்ட 6 பேர் திரும்ப திரும்ப சொன்னாங்க, உன் முடிவு ஊழியம் தாண்டான்ட்டாங்க. நான் அதை பிடித்து கொண்டேன், வசனத்தை படித்து கொண்டேன், படித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னைக்கும் படிக்கிறேன். 35 வருஷத்துல எத்தனை வீழ்ச்சிகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நிந்தனைகள். கர்த்தருடைய கிருபையினால அந்த வார்த்தை பிடிச்சு கொண்டு இதுவரைக்கும் நின்றேன், இனி முடிக்கிற வரைக்கும் நிற்பேன். என் ஊழியத்திற்கு கர்த்தர் நினைத்த கரையில கண்டிப்பாக நிற்பேன். புரிஞ்சது? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதனால இந்தோனேஷியா என் அழைப்பல்ல. எனக்கு எந்த ஒரு பிரகாசமும் அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து இன்னும் என் உள்ளத்துல வரல. ஆனாலும் ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதை லேசா எடுக்க கூடாது. உடனே போய் நான் அட்லஸ் மேப் எல்லாம் எடுத்து, ஆமேன், இந்தோனேஷியா எங்க இருக்கு, எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, என்ன மொழி இருக்கு, எல்லாத்தையும் படிச்சு இன்னைக்கும் ஒரு ஓரத்துல வச்சிருக்கேன். யாருக்கு தெரியும்? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பட் இப்பொழுதைக்கு சொரக்காப்பாளையம் தான் என் மொழி. அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிற கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஆடிடாத, வசனத்திற்கு போ. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த வார்த்தைக்கு சப்மிட் பண்ணு. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க வசனத்தால டெஸ்ட் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்காக நீங்கள் பிடித்து கொண்டு நில்லுங்கள். வசனத்தை நீங்க படிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரத்துல எதற்காக அழைத்தாரோ அழைத்த கரையில, கனவின் கரையில, உங்க டெஸ்டினில, கர்த்தர் விரும்பின விருப்பத்துல நிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சொல்ல மாட்டீங்களா? திமோத்தி, you are one of my spiritual sons. பவுல் சொல்றார், hold fast the prophecy spoken over you. Hold fast the word and wage your warfare அப்படின்றார். நீ அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு யுத்தம் பண்ணு. தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்ற விசுவாசம் தேவை. இந்த வசனத்தை நிறைவேற்ற நர் மனசாட்சி தேவை. ரெண்டையும் சொல்றார். ஆமென். ஆழமானவைகள். தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்ற அதில் நின்று நீ போராடி ஜெயிக்க தீமோத்தேயுவே உனக்கு விசுவாசம் தேவை. இந்த எழுதப்பட்ட இந்த வசனத்தை உனக்கு நல் மனசாட்சி இருந்தாதான் இந்த வசனத்தை நீ நிறைவேற்ற முடியும். இந்த வார்த்தையும் பிடித்துக்கொள். இந்த வார்த்தையும் பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடும் நற்மனசாட்சியோடும் கப்பல் சேதம் அடையாமல் உன் கரையில நிற்கிற பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆழமா சொல்லியிருக்கேன். புரிஞ்சவங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 2 பேரை கீழே சொல்றாரு. அவங்க பேர் நாங்க அலெக்சாந்திரியும் இம்மானியும். ஆமா, நானும் படிச்சேன் நைட்ல இருந்து, அது நுழைய மாட்டேங்குது வாயில. ஆமென். ஹிமேனியு, அது என்ன பேரோ, இமேனியும் அலெக்சாந்தரியும்.
2 பேரும் இப்படிப்பட்ட வார்த்தை 2யுமே சரியாக அவர் கையாளாததுனால அவள் கப்பல் சேதமடைந்து கரை சேராமல் போனார்கள். சத்ருவின் கையில் நான் உங்களை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா மாற்றுப்பாதையில் போயிட்டாங்க. இந்த காலையில் என் சத்தத்தை கேட்ட விசுவாச குடும்பங்களே, தேவ பிள்ளைகளை, யாருமே மாற்றுப்பாதை போகாமல் கர்த்தர் நிர்ணயித்த பாதையில் நீங்கள் நடந்து கரை சேர்வீர்கள் என்று நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் இதுவரைக்கும் சொல்லாத பலத்தை ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஏன் வழி அல்ல, சாத்தான் வழி அல்ல, வேற வழி அல்ல, உங்க வழிதான். ஏன் வழி? உங்க சித்தம் நிறைவேற்றி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கர்த்தர் சமூகத்தில் நின்றீங்கன்னா 35 வருஷம் என்னை நடத்தியவர் உன்னை நடத்துவார். பக்கத்தில் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு விசுவாசத்தில் நிற்கிறேன், இந்த வசனத்தை பிடிச்சிட்டு நற்மனசாட்சியோடு நிற்கிறேன், இது 2லையும் நிலைச்சிருங்க, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் இந்த வார்த்தை ஜோசப்பினுடைய கேரக்டரை சோதிச்சு பார்த்தது போல உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்களை குறித்து ஒரு பாஸ்டர் பேசி இருக்கலாம், உங்களை பெற்ற தகப்பன் உன்னை பார்த்து ஒரு கரையை சொல்லி இருக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை நேசித்த ஒரு மூத்தவர் உன்னை பார்த்து வசனத்திலிருந்து உனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். அந்த வசனத்தையும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையையும் விசுவாசத்தில் பிடித்து கொண்டு நற்மனசாட்சியோடு வசனத்தை பிடித்து கொண்டு கர்த்தருக்காக காத்திருங்கள். ஒரு தகப்பனுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி அன் பிள்ளைகள் உயர வேண்டும் என்பதுதான். 2 பிள்ளைகள் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பனாய் சொல்லுகிறேன், ஆமென். இந்த பிள்ளைங்க உயரணும், கரையில் நிற்கணும் என்பதுதான் இங்க என் ஏக்கம். அதுங்க எப்படியாவது கெட்டு தொலைஞ்சு போட்டும் நம்ம நினைப்போமாங்க என்பது போல என் தகப்பன் உங்களை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் மகத்தான ஒரு கரை தான். இன்னைக்கு நீ படுகிற இந்த குழியும் இந்த சிறையும் இந்த துன்பமும் இந்த பழிச்சொற்களும் இந்த வேதனைகளும் உன்னுடைய முடிவல்ல. இது உன்னுடைய குணங்களை உருவாக்கி கொண்டிருக்கு. நீ பெற்றுக்கொண்ட அழைப்பின் தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த வார்த்தை புடமிட்டு இருக்கு, உன் குணங்களை உருவாக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்காக இதையும் பிடிச்சுக்கோ, அதையும் பிடிச்சுக்கோ. தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசத்தால பிடிச்சுக்கோ, எழுதப்பட்ட வார்த்தையை மனசாட்சியோடு பிடிச்சு கொண்டு அந்த செயல்களை நடந்துட்டே இரு. கொஞ்சம் தூரத்தில் உன்னை கரை சேர்த்து அழக பார்க்கிற தெய்வம் உங்களை வெற்றியில நடத்துவார். வார்த்தையும் வசனத்துக்கும் என்னை அர்ப்பணிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்மளை புடமிட்டுட்டே தான் இருக்கு. கீப் ஸ்டடிங் திஸ் வேர்ட் டு ஃபுல்ஃபில் த டெஸ்டினி ஆன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையின் கரை சேர இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுட்டே இருங்க, இதில் பிரவேசியுங்கள். இப்படி சொல்லி சாதாரணமாக முடிச்சிடறேன். இந்த பைபிளை நீங்கள் நிறைய படிக்கணும். 20 பேர் ஓகே, இன்னொரு வாட்டி இந்த பைபிளை நீங்கள் நிறைய படிக்கணும். இப்போ 47. இந்த பைபிளை நீங்கள் நிறையா செதறாமல் நீங்கள் நின்று கரை சேரணும்னா இதை நீங்கள் படிக்கணும். இதை படித்து போகிற பாதையில் தீர்க்க தரிசன லட்சியக்கரையின் தீர்க்க தரிசன உரைகளெல்லாம் வரும்போது இதோடு நீங்கள் ஒப்பிட்டு அலைன் பண்ணி போயிட்டே இருங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு என் வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற நிறைய பேர் சீக்கிரம் உங்கள் கரையில் நிற்பீங்க. என்னை அம்மா சாராமா கோஷி வயிற்றுல பொருத்தும் போதே கர்த்தர் என்னை பாஸ்டரை தான் நினைச்சாரு. அதனால தான் இன்னும் பாஸ்டராக இருந்துட்டு இருக்கேன். அதுதான் என் லட்சியக்கரை. உங்களை குறித்த லட்சியக்கரை என்னவோ அந்த கரையில் சீக்கிரம் நீங்கள் நின்றுட வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மன்னிக்கணும். அந்த வார்த்தைக்கு இட்லி சாப்பிட்டு சாவ கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அது ஏட்டுவியில் போகும்போது 2 சாப்பிட்டுக்குங்க. That is not God's plan for you. His purpose is not just to live and die a life. ஒரு கரை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு 2 விஷயம் முக்கியம். 1 வார்த்தை, 2 நல்ல ஒரு சபையில் நீங்கள் இருக்கணும். நான் சொன்னதை திரும்ப சொல்கிறேன், விளக்கம் இல்லை. நல்ல ஒரு சபையில் நீங்கள் கேட்காத மாதிரி ஆமேன்னு சொன்னீங்க பாருங்க. நல்ல ஒரு சபையில் இருங்க. எந்த சபை உங்களுடைய ஆவிக்குரிய பங்குகளை தட்டி எழுப்பி உன்னை கரை சேர்க்கிறதோ இங்கே தான் வரணும்னு நான் சொல்ல இல்லை. வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பட் ஃபைண்ட் a church that will point you towards your destination and walk there. அங்கே கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்தை தியானியுங்கள். இந்த வேதத்தை தியானிக்கிறவர் யாரும் தோற்று போன வரலாறு இல்லை. த பைபிள் வில் என்ஷூர். இப்படி சொல்லி முடிக்கிறேன். இதை படிச்சிங்கன்னா இந்த வசனம் அந்த வார்த்தையை நிறைவேற்ற என்ஷூர் பண்ணும். அதனால தான் ஒரு பக்தன் சொன்னார், இளமையாக இருக்கும்போது இந்த வசனத்தை சுமந்து கொள். நீ வயோதிபமாகும் போது இந்த வசனமே உன்னை சுமந்து செல்லும். தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கா? இதை விட்டுறாத. இதை பிடிச்சிட்டே இரு, இதை வாசிச்சுட்டே இரு, தியானம் பண்ணிட்டே இரு.
இது என்ன செய்யணும், அதை நிறைவேற இது உன்னை ரெடி பண்ணி உன்னை புடமிட்டு உனக்கு சுபாவ குணங்களை தந்து உன்னை கரையில சேர்க்க இந்த வசனம் உனக்கு உதவியா இருக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Shall we stand in the presence of God? That's all is the time. Thank you, Lord. Thank you, Jesus. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்பாடை. 2 கரங்களை உயர்த்தி தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற படைக்கிறேன். தேவா சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி. We all have a prophetic word upon our life. But we must learn to align the prophetic word with the word of God. And this word will make certain that that word is fulfilled. அது வரைக்கும் நின்று படித்து தியானித்து வார்த்தையிலையும் வசனத்திலும் விசுவாசத்தோடும் நற்மன சாட்சியோடும் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் அல்ல பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. Bless you. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல்.